மாணவி வித்யா படுகொலை விவகாரம் தொடர்பிலான செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவை கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தி கொலை செய்தமை தொடர்பில் மரண தண்டனை அனுபவிக்கும் குற்றவாளிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு மேன்முறையீடு குறித்த தீர்ப்புக்காக அந்த வழக்கு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான உயர்நீதிமன்ற நீதியரசரான அச்சல வெங்கலப்புலி, பிரியந்த பெர்னாண்டோ, மேனகா விஜயசுந்தரம் மற்றும் சம்பத் அபைகோன் ஆகியோர் அடங்கிய 5 கொண்ட நீதியரசர்கள் குழாம் இது தொடர்பிலான அறிவிப்பினை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே இவர்களின் முன்பு இந்த விசாரணைகள் இடம்பெற்று இவ்வாறு தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று மேன்முறையீட்டின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான சுவிஸ்குமார் எனும் மகாலிங்கம் சசிகுமாருக்காக சிரேஷ்ட சட்டத்தரணி தர்ஷன குருப்பு ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். மாணவி வித்யாவை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ய சதி செய்ததாக தனது சேவை பெறுநர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். வித்யா கடத்தலில் தனது சேவை பெறுநர் தொடர்பட்டுள்ளதாக நிரூபிக்க எந்த ஆதாரமும் மேல்நீதிமன்ற விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறுகிறார். மாணவி வித்யாவின் தாயார் மற்றும் அயலவரான இலங்கேஸ்வரன் ஆகியோர் மேல்நீதிமன்றத்தில் அளித்த சாட்சியங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருப்பதாக சட்டத்தரணி தர்ஷன குருப்பு குறிப்பிடுகிறார். சம்பவம் நடந்த நாளில் மாணவி வித்யா துவிச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு சென்றதாக வித்யாவின் தாயார் மேல்நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகளுக்கு முன் சாட்சியம் அளித்ததாகவும் அவர் பேருந்தில் வகுப்புக்கு செல்வதை கண்டதாக அயலவரான இலங்கேஸ்வரன் சாட்சியம் அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன்படி அந்த சாட்சிகள் அளித்த சாட்சியங்களில் முரண்பாடு தெளிவாக தெரிவதாக சட்டத்தரணி தர்ஷன குருப்பு இங்கே வாதிட்டிருக்கிறார். இதேவேளை மாணவி வித்யா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது குறித்த ஆதாரங்கள் எதுவும் மேல்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என சட்டத்தரணி தர்ஷன குருப்பு வாதிட்டார். இதன்போது குறுக்கிட்ட சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி மாணவி வித்யாவை பாலியல் பலாத்காரம் செய்ததன் நோக்கமே அந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு மாஃபியா குழுவுக்கு விற்பனை செய்வது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது நீதியரசர் அச்சல வெங்கலப்புலி, உங்கள் சேவை பெறுநர் 20 மில்லியன் ரூபாய் கொடுத்து இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க முயன்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அல்லவா என்று சட்டத்தரணி தர்ஷன குருப்பை நோக்கி கேள்வியை தொடுத்தார். அப்போது மீண்டும் எழுந்த மேலதிக சொலிசிட்டர் ஆசாத் நவாவி இந்த சம்பவம் தொடர்பாக பணம் கொடுத்து தப்பிக்க முயன்ற விடயம் ஒரு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக காணப்பட்டு சிறையில் இருப்பதாக குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் ஏனைய குற்றவாளிகளான மேன்முறையீட்டு மனுதாரர்களுக்காக ஜனாப சட்டத்தரணி அனில் சில்வா உள்ளிட்டவர்கள் ஆஜராகி தங்கள் வாதங்களை முன்வைத்து தங்கள் சேவை பெறுநர்கள் மீதான குற்றத்தை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை எனவும் அதனால் அவர்களை விடுதலை செய்யுமாறும் கோரியிருந்தார். இதனையடுத்து சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி தனது வாதங்களை முன்வைத்தார். பிரதிவாதிகள் பணம் பெறும் நோக்கில் இந்த கொடூரமான கூட்டு பாலியல் பலாத்காரத்தை செய்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி குறிப்பிடுகிறார். இந்த கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவத்தை வீடியோவாக எடுத்து சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு மாஃபியா குழுவுக்கு பெருந்தொகைக்கு விற்பதே பிரதிவாதிகளின் நோக்கமாக இருந்ததாகவும் அந்த நடவடிக்கைக்கு சுவிஸ்குமாரை தலைவராக செயற்பட்டுள்ளதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி குறிப்பிடுகிறார். எனவே இந்த 7 பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் 3 பேர் கொண்ட மேல்நீதிமன்றத்தின் அமர்வின் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள் சட்டப்பூர்வமானவை என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி வாதிட்டிருக்கிறார். ஆனால் இந்த 7 பேரினதும் மேன்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். அனைத்து வாத பிரதிவாதங்களையும் செயல்படுத்த உயர்நீதிமன்ற 5 கொண்ட நீதியரசர்களாம் வழக்கின் விசாரணையை நிறைவு செய்து தீர்ப்பை கால வரையறையின்றி ஒத்திவைத்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி யாழ் புங்குடுதீவைச் சேர்ந்த குறித்த மாணவி பாடசாலை செல்லும் போது கடத்திச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரத்தின் பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் பலாத்கார கொலை வழக்கில் 7 குற்றவாளிகளுக்கு ட்ரையல் பார் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி கடந்த 2017 செப்டம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பளித்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் இந்த வன்புணர்வு கொலையின் சூத்திரதாரியாக சுவிஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமாரும் ஒருவர். இவர் இந்த வன்புணர்வு சம்பவத்தை வீடியோ மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தார் என்று விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த வன்புணர்வு கொலை சம்பவம் சர்வதேச ரீதியில் திட்டமிடப்பட்டுள்ளது என சட்டம் அதிபர் சார்பில் ட்ரையல் பார் விசாரணைகளின் ஆரம்ப தினத்தன்று நீதிபதிகளின் முன்னிலையில் ஆஜரான அப்போதைய பதில் சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி WD லிவேரா குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் 300 பக்கங்களுக்கு மேற்பட்ட தீர்ப்பில் பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார், மகாலிங்கம் சசிதரன், தில்லைநாதன் சந்திரஹாசன், சிவதேசன் துஷ்யந்த், தில்ல ஜெயதரன் கோகிலன், சுவிஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் ஆகிய 7 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்து விசாரணைகளை நிறைவு செய்தது. முன்னதாக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பாலேந்திரன் சசி மகேந்திரன்
தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அன்னலிங்கம் பிரேம்சங்கர் தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் தற்போது ஓய்வு ஆகியோர் முன்னிலையில் இந்த சம்பவம் குறித்த சாட்சி விசாரணைகள் ட்ரையல் பார் முறையில் நடைபெற்றிருந்தது. இதன்படி மொத்தமாக குற்றச்சாட்டப்பட்ட 9 சந்தேக நபர்களில் 2 நிரபராதியாக விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மேற்படி 7 பேருக்கும் ட்ரையல் பார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. மேலும் 30 வருடங்களுக்கும் குறையாத சிறை தண்டனையும் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டது. எனவே கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் தாயாருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்த வேண்டும் எனவும் மூவரடங்கிய நீதிபதி குழாம் உத்தரவிட்டிருந்ததோடு தலா 40,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என 5 குற்றவாளிகளுக்கும் தலா 70,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என ஏனைய 2 குற்றவாளிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது என்பதை நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம். எனவே மாணவி வித்யா படுகொலை விவகாரம் குற்றவாளிகளின் மேன்முறையீடு மீதான விசாரணைகள் நிறைவடைந்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்புக்காக இந்த வழக்கு கால வரையறையின்றி இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விடயம்.